ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا இன்றைய தலைப்பாக இறை தரிசனம் அல்லாஹ்வை சந்தித்தல் என்ற தலைப்பில் நம்முடைய உரை இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கிறது. கேட்கும் நம்முடைய நெஞ்சங்களை அல்லாஹ் தெளிவாக ஆக்கி வைத்து நாளை வருவதில் வல்லவனாம் அல்லாஹ்வை காணும் அந்த வணக்கம் பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் பாடிப்பாங்க என்ற பிரார்த்தனையோடு அங்கேயுடையவர்களே, ரமலானுக்கு முந்தைய அந்த நிகழ்வில் சித்திரத்தில் முந்தகாவிற்கு நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து அங்கிருந்து விடை பெறக்கூடிய நேரம் அது. அதற்கு முன்பாக அவர்கள் சொர்க்கம் சென்ற நிகழ்வுகளை நாம் சொன்னோம். நரகத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். நரகத்தையும் அவர்களுக்கு காட்டப்பட்டது. பல்வேறு தண்டனைகளை பெறக்கூடிய குற்றவாளிகளையும் அங்கே கண்டார்கள். நரகத்திற்கு அதனை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு நபரை அவர்கள் காண்கிறார்கள். அந்த நபர் முகம் கடுத்தெடுத்தவராக காணப்பட்டார். நரகத்திற்கு வெளியே அவர் நடக்கிறது. ஆனால் சந்தித்த எல்லா வழக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் சிரித்தார்கள், புன்னகைத்தார்கள், சந்தோஷித்தார்கள். எல்லோரும் சலாம் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் சலாம் சொன்னார்கள். எல்லா மலக்குமார்களும் சலாம் சொன்னார்கள். மலக்குமார்கள் அல்லாத பல படைப்பினங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அது குறித்து இன்னொரு சமயம் நாம் சொல்லுவோம். வானத்தில் வானவர்கள் மட்டுமில்லை, மலக்குமார்கள் நபிமார்கள் மட்டுமில்லை, அவர்கள் அல்லாத வேறு படைப்பினங்களையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். நான் செய்திக்குள் நுழைவதற்கு முன்பாக ஹஜ்ரத் அவர்கள் எனக்கு முன் அறிமுக நிகழ்வை நிகழ்த்தும் பொழுது இது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்று கூறினார்கள். உண்மையில் அது உண்மையிலும் உண்மை. ஏனெனில் நாம் சொல்லும் இந்த நிகழ்வுகள் நம்முடைய கற்பனைக்குள் அடங்காத ஒன்று. அப்படி பல தகவல்கள் நான் சும்மாவிலும் ஒன்று இரண்டு செய்திகளை சுவனப்பற்றி நான் குறிப்பிட்டேன். நம்முடைய கற்பனைக்கு உட்பட்டால் மட்டுமே அது சரியாக இருக்கும். நம்முடைய அறிவுக்கு உட்பட்டால் மட்டுமே அது சரியாக இருக்கும் என்று எண்ணி சத்தியத்தை விட்டு வெளியான ஒரு கூட்டம் இல்லை. நான் பார்க்கலாம், இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்லி குர்ஆனிலும் கூட சில வசனங்கள் நம்முடைய அறிவுக்கு பொருத்தமில்லாதது, இது குர்ஆனின் வசனங்கள் தானா என்று ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அளவுக்கு தரம் தாழ்ந்து போன ஒரு கூட்டம். அருமையானவர்களே, இந்த குர்ஆனை கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மூமின்கள் ஆரம்பத்தில் குர்ஆனுடைய துவக்கத்திலே குறிப்பிடும் பொழுது அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைமுகமானதை கொண்டு இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் தான் மூமின்கள். அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொன்னால், இதை செய்து காட்டினால் தான் நம்புவேன் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் பிரச்சனை ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. சிறு சம்பந்தமான சூனியம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை சவால்கள் விடப்பட்டு, சூனியம் இருக்கிறது என்பதை நிரூபித்தால் நான் 50 லட்சம் ரூபாய் தருவேன், எனக்கே சூனியம் செய்து காட்டுங்கள் என்று கேவலமான ஒரு நிலைக்கு ஒரு அமைப்பு இயக்கம் சேர்ந்தது. நாம் தெரியும் அங்கு என்ன நடந்தது. திருச்சியை சார்ந்த ஒருவர் வந்தார், அவர் எப்படி வரவழைக்கப்பட்டார் என்பதெல்லாம் நீண்ட கதை. இது என்ன என்று சொல்ல வந்தால், இது நம்பும்படியாக இருக்கிறதா, சூனியம் என்பது நம்பும்படியாக உள்ளதா, எனக்கு செய்து காட்டினால் கண்ணால் பார்த்தால்
பாதித்தான் தான் நான் ஏறுவேன் என்றால் நம்மளாம் மலக்குமார்களை பார்த்திருக்கிறோமா? இல்லை. அதனால மலக்குமார்கள் இல்லைன்னு ஒரு முடிவு வர முடியுமா? அல்லாஹ் பார்த்திருக்கிறோமா? சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா? நரகத்தை பார்த்திருக்கிறோமா? வானையில் விண்ணிலே எவ்வளவு நிகழ்வுகள் இருக்கிறதா குர்ஆன் ஹதீஸ்கள் சொல்லுகிறதை அதையெல்லாம் பார்த்திருக்கிறோமா? இதையெல்லாம் நம்ப வேண்டாமா? இல்லை. யுக்மினூன பில் கைப், மறைமுகமானவைகளை கொண்டு நம்புவார்கள், அவர்கள் தான் உண்மை மூமின்கள் என்கிறார். எனவே இந்த மிஅராஜ் நிகழ்ச்சிகள் இருக்கிறது மிகவும் ஆச்சரியமானது. நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் கற்பனைக்கு உட்படாத நிகழ்ச்சிகள். ஆனால் நம்ப வேண்டும், நம்பியே ஆக வேண்டும். அதுதான் ஈமானினுடைய தரம். எந்த அளவிற்கு ஈமானினுடைய தரம் உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்பிக்கையும் வலுப்படும். நம்பிக்கை வலுப்படும் அளவிற்கு ஈமானுடைய தரமும் உயரும் என்பதை ஹஜ்ரத் அவர்கள் இங்க சுருக்கமாக சொன்னார்கள். நான் இந்த நிகழ்வு என்பதெல்லாம் மிக ஆச்சரியமானது. சீக்கிரம் சாதாரண மனிதர்களால், ஈமான் பலவீனமானவர்களால் அங்கீகரிக்க முடியாத நிகழ்வுகள் தான். ஆனாலும் உண்மைதான் அது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை குறித்து சொல்லும் பொழுது மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது, யாராலும் வர்ணனை செய்து கேட்டிருக்க முடியாது. எவ்வளவு வர்ணனை செய்தாலும் அது போடாது, அதையெல்லாம் தாண்டியது. நீங்கள் எப்பொழுதுதான் கற்பனை செய்து பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட அழகு, சௌந்தரியம், ஆச்சரியம், அற்புதம். ஒரு சின்ன சுவனம் பற்றிய ஒரு சின்ன தகவல். சுவனலோகத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் உழைப்பானாக. சுவனலோகத்திலே நம்முடைய மனைவியோடு நாம் பேசிக் கொண்டிருப்போம். வரலாறு நாம் படிக்கிறோம். மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கோம். கட்டிலே படுத்து இவர் இப்படி படுத்திருப்பார், முகம் பார்த்து இருவர் முகம் பார்த்து பேசிக் கொண்டே இருப்பார்கள். பேச்சு என்பது ஒரு சுவை, தனி ஒரு சுகம். அது எப்போது இரண்டு பேருக்கு இடையிலேயும் கல்வி கொள்கை இருந்தார். கல்வி கொள்கை இருந்தார். ஒரு முறை நான் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு மாலை வேலை, ஒரு 4-5 மணி அசரத்து நாங்க வீட்டை விட்டு வெளியில போறோம். ஒரு இடத்துல இருந்து இஷாவா தொழுது விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போகும் பொழுது கீழே ஒரு போன்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம். சேருக்கு போட்டு கீழே கீழே அதுல போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிக்கொண்டே இருக்கிற நாங்க போய் அதை பார்த்தோம். ஆனால் போயிட்டு நாங்க திரும்பி வருகிறோம். சாயந்தரம் போனது ராத்திரி 10 மணிக்கு வருவோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கிட்ட ஆசிரியர் சுமார் எவ்வளவு ஆச்சரியம், இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். இது தொங்க போன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு விருப்பமான ஏதாவது இன்னொரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணோட கனெக்ஷன். இந்த காதல் அப்படிங்கறத ஏற்பட்டுட்டா எவ்வளவு நேரம் பேசினாலும் நேரம் போவது தெரியாது. அப்படிதான் அது வைத்தியம். இதே இன்பம் சரியான பாதையில் தன்னுடைய மனைவியோடு இருக்கிறவையான அது வரவேற்கத்தக்கது. இன்னொரு பெண்ணோட இருந்தா அது கசக்கும், அது மார்க்கம் காரி துப்பும் உமையோடு. ஆனால் நம்முடைய மனைவியோடு இருந்தார். அவன் உண்மையிலேயே இன்னொரு பெண்ணோடு அவன் அந்த ரசனை கண்ட பொழுது மணிக்கணக்கான 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடராக பேசிக் கொண்டே இருக்கிறார். சார்ஜ் முடிகிற வரைக்கும் பேசுவான். சார்ஜ் முடிஞ்சாதான் எங்களுக்கு சார்ஜ் ஏறும், அது வரைக்கும் பேசுறது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் சுவனலோகத்தில் 2 இதயங்களுக்கு இடையே மனைவிக்கும் கணவனுக்கு இடையே அல்ல சுமையை கொடுக்கிறார், பேசுவதை இன்பத்தை கொடுக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை துணையார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வார்கள், கனீமி யா ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னு. நம்ம வீட்டுல ஆயிஷாக்கு பேசாமல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வயதோ அப்படின்னு பயப்படுறாங்க.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்கள் ஆயிஷா அப்படிங்கிறாங்க. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பேசினால் அது வீண் பேச்சாக இருக்காது, அது பயனுள்ள பேச்சாக இருக்கும். குறைந்தபட்சம் கணவனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பேச்சாக இருக்கும், அதுவாக இருக்கும். அதற்கு கீழே இருக்காது, தரம் தாழ்ந்த பேச்சாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தரமான பேச்சாகத்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேச்சு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள், பெண் சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள், நீங்கள் பேசுவது பலனுள்ளதாக இருக்கட்டும். உங்கள் கணவன் இன்னைக்கு பேசுங்கள் பாத்திமா, பேசுங்கள் ஆயிஷா, பேசுங்கள் கதீஜா, பேசுங்கள் ராபியா என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய பேச்சில் கனிவு இருக்க வேண்டும், உங்கள் பேச்சில் இன்பம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொன்னார்கள். கல்லினியா ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது பேசுகிறேன். ஆக அது அவ்வளவு பெரிய இன்பம். அந்த மஹப்பத் இருந்தால் சாதாரண மஹப்பத் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா மணிக்கணக்காக அரட்டடிக்கிறோமா இல்லையா? மணிக்கணக்காக பேசுகிறோம். இப்போது அல்லாஹ் சோழலோகத்தில் நமக்கும் நம்முடைய மனைவிக்கு மத்தியில் அப்படி ஒரு ஈர்ப்பை தந்து விடுவான். கட்டிலில் படுத்துக் கொண்டு கட்டில் இல்லாத கட்டிலாது சுபஹானல்லாஹ், அவ்வளவு அழகு, அவ்வளவு சௌந்தரியம், அவ்வளவு விலை மதிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட அந்த கட்டிலில் முகம் பார்த்துக் கொண்டு படுத்துக் கொண்டு இவர் அவர் முகத்தை பார்க்க, அவள் இவர் முகத்தை பார்க்க, இருவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். பேசிக்கொண்டே இருந்ததற்கு பிறகு அவர் சொல்வாங்க, சரி ரொம்ப நேரம் பேசினது தூங்குமா அப்படின்னு முடிவு வருவாங்க. தூக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க? 1 மணி நேரம், எல்லாம் 1 மணி நேரம். சிங்கப்பூர்லயும் 5 மணி நேரம் பேசலாம். 5 மணி நேரம், 10 மணி நேரம் இல்லை, 70 வருடங்கள் கடந்திருக்கும். அவர்கள் தூங்க ஆரம்பிக்கும் பொழுது 70 வருடங்கள் கடந்திருக்கும். நமக்கு கற்பனையாக இதை அங்கீகரிக்க முடிகிறதா? முடியுமா? 70 வருடம் பேசுகிறதா? அது முன்னாடி இல்லையா? யோசனையா இருக்கு அப்படின்னு யோசனையா இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. சுவனம் போனதற்கு பிறகு சுவனத்தை ரம்பையர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? சுவன அழகிகள், கூறியீங்கள், அவர்களுடைய அழகை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதெல்லாம் அவர் எட்டி பார்த்தார், வானத்திலிருந்து எட்டி பார்த்தார். புதுசா இல்ல, அப்படி எட்டி பார்த்ததுங்கிறத பேசலாம், தைரியே பார்க்கறதுதானே. அப்படி எட்டி பார்த்தால் இந்த உலகம் வெளிச்சமாகிவிடும். அற்புதமாக இருப்பாங்க. ஊரில் பெண்களை பற்றி கண்ணாடி மாதிரி அவர்கள் எதிர்ப்பார்கள். அவர்கள் சிரித்தால் முத்துக்கள் உதிர்வது முன் இருக்கும். அவ்வளவு அழகு. அழகு என்றால் அது சொல்லி மாறாது. குர்ஆனிலே அவர்களை பற்றியும் சுவனத்தை பற்றியும் 200 வசனங்களுக்கு மேல் இடம்பெறுகிறது. சுவனத்தை பற்றி 200 வசனங்களுக்கு மேல் இருக்கிறது. இது ஓதப்பட்ட சூரத்துல் ரஹ்மான், அதிலே எத்துணை செய்திகளை அல்லாஹ் சுவனத்தை பற்றி சொல்கிறார். வரிசையாக சுவனத்தை அடுக்கிக் கொண்டே சொல்கிறார். எப்படிப்பட்ட சுவனம்? அதில் இருக்கக்கூடிய கட்டைகள் எப்படி இருக்கும், ஆறுகள் எப்படி இருக்கும், மரங்கள் எப்படி இருக்கும், பழங்கள் எப்படி இருக்கும், குடும்பமா தானியா இருக்கிறார். பழங்களை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழம், அந்த பழம் சாப்பிடலாம் போல இருக்க அப்படின்னா போதும், அந்த மரம் அப்படியே இருக்கும், அந்த போல அப்படியே இருக்கும். எல்லாம் நடந்து பார்க்க முடியுமா? நம்ம எடுத்துக்கிட்டு அதை அடிக்க போய் கீழே விழுந்து கால் ஒழிஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையே. எவ்வளவு சுகங்கள், சுகத்தை தவிர எதுவும் இல்லை சுகத்தில். அங்கே எச்சில் இல்லை, கால் இல்லை, மூக்கு சளி இல்லை, சிறுநீர் இல்லை, மனம் இல்லை, தீரவையாக இருக்கும். அந்த தீயவை கூட கஸ்தூரி மனமாக இருக்கும். பள்ளிக்கு நீங்கள் வரும்பொழுது மனமூசி வாருங்கள் என்கிறது மார்க்கம். ஏன்? நம்முடைய வியர்வையின் துருவாடையின் காரணத்தினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தொடர்புடையவர் முகம் சுழித்து பேசுகிறார். சைக்காலஜிக்கலான சொல்லி பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படின்னு ஒரு வெறுப்பு ஏற்படுமா இல்லையா? அந்த வெறுப்பு உணர்வு முன்னிகளுக்குள் வரக்கூடாது. அதுவும் இறைவனுடைய இல்லங்களுக்குள் வந்துவிடக் கூடாது. மக்களுக்குள் செல்லும் பொழுது குறிப்பாக வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நீங்கள் மனமோசி செல்லுங்கள். அது தெளிவான சொன்னது, பைபிள்படுத்தப்பட்ட சொன்னது. இந்த அளவிற்கு அங்கே சூழலகத்தில் தீர்வை கூட கஸ்தூரியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். கீழே ஆறுகள் ஓடும். ஆறு பாலா ஓடும். பாலாறு என்கிறார். ஆறா ஓடுது.
அந்த அன்னைக்கு தண்ணியும் பாலும் சேர்த்துதான் அந்த விற்பனை செய்யப்படுது இல்லையா? அப்படிதான் இருக்கிறது. தேன் ஆறாக ஓடுகிறது, பால் ஆறாக ஓடுகிறது, மது ஆறாக ஓடுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் வெளிப்படுகிறார். அதை என்றால் லாபம் பீஹா, அதிலே போதை இருக்கார். அத்தகைய ஒரு தனிச்சுவை அது. இப்படி ஆச்சரியப்படத்தக்க எத்தனையோ நிகழ்வுகள் சுவனலோகத்தில் இருக்கிறது. அந்த சுவனலோகத்தினுடைய செய்திகளை என்ன பேசினாலும் சரி முடியாது, பேசி முடிக்க முடியாது. அதனுடைய ஒரு பகுதியை உங்களால் சுட்டிக்காட்ட முடியாது என்கிறது தலைமொழி. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு அழகு, அவ்வளவு சௌந்தரியம். நிறைய சொல்றாங்க சுவனலோகத்தை பற்றி. நரகத்தையும் அவர்கள் பார்க்க சென்றார்கள். ஆக இவைகள் எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் நம்பும் பொழுது நம்முடைய ஈமான் வலுப்படுகிறதா இல்லையா? ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த செய்திகள் எல்லாம். அருமையானவர்களே, எல்லா வழக்கமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது சிரித்தார்கள், புன்னகைத்தார்கள், சலாம் சொன்னார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அப்படியே இருக்கிறார். என்ன அப்படி இருக்கிற? சலாம் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நாம தான் சலாம் செய்யணும். அவர் சலாத்தை எதிர்பார்க்கக்கூடாது. சில கட்டத்தில் அப்படி இருக்கும் இல்ல, யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க. நாம சலாம் சொல்லுவோம். சலாம் சொல்வது சுன்னத், பதில் சொல்வது வாஜிப், கடமை. ஆனால் கடமைக்கு தான் எப்போதுமே மருந்துக்கு தான் வாஜிபுக்கு தான் சவாப் அதிகம். இந்த இடத்தில் மட்டும் சுன்னத்திற்கு சவாப் அதிகம். பதில் சொல்வது பரவு. அந்த பரலுக்கு கிடைக்கக்கூடிய சவாபை விட, நன்மையை விட சலாமை துவங்குகிறாரே அவருக்கு நன்மை அதிகம். ஏனென்றால் அல்வாஜிபு பிஸ்ஸலாமி வலையும் நிலக்கிடும். யார் சலாமை கொண்டு துவங்குகிறாரோ அவர் பெருமை அடிப்பது என்று வெளியாகி விடுகிறார். அவர்கள் பெருமையிலிருந்து அர்த்தம். சலாம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க அங்க எதிர்முதியமா நாங்க வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லும் நினைப்போம். ஒரு நாளும் நாங்கள் முந்தியதில்லை, இந்த விட மாட்டார்கள், அவங்க முந்திடுவாங்க. அப்படி ஒரு தனித்தன்மை. குழந்தைகளை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிமா நம்முடைய பழக்கம் பிள்ளைகளே அப்படி நாம் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் இப்படித்தான் சலாம் சொல்ல வேண்டும் போதும் என்று நினைத்து அவர்கள் சலாம் சொல்ல தோன்றுவார்கள். அந்த ட்ரைனிங் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார். எனவே குழந்தைகள் திருக்கையிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அப்படி கடந்து போன சலாம் அலைக்கும் அவர்கள் சொல்லிட்டு போன பிள்ளைகள் இதெல்லாம் பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும். பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷனை ஒரு நல்ல சமூகமாக உருவமைப்பு செய்வதற்காக, உருவகப்படுத்துவதற்காக, அவர்களை ஒரு சிறந்த சமுதாயமாக கொண்டு வருவதற்காக, ஈமானை பலப்படுத்துவதற்காக, அவர்கள் ஈமான்தாரிகளாக வாழ்வதற்காக. அருமையானவர்களே, இந்த மனிதனை, இந்த மனிதனை கண்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சலாம் உருவாக்கப்பட்டதுதான் ரசூல் சலாம் 10 இடங்களில் அவங்க சலாம் சொல்லி வரவேற்கிறார்கள். யார் இதுவரை அப்படின்னு கேட்கணும். நாயகமே, இவர்தான் மாலிக் ஹாசினுல்லாஹ், நரகத்தினுடைய பொறுப்பாளர் மாலிக். யாரை கண்டாலும் இது செய்ய மாட்டார். திருப்பிட்ட சப்ஜெக்ட் லூஸ் ஆகிடுமே, உள்ளாக வழிபட வேண்டியது. எனவே இவர் யாரும் சிரிக்க மாட்டார். அப்படி சிரிப்பதாக இருந்தால் உங்களை கண்டு மட்டுமே அவர் சிரிக்க வேண்டும். அப்படியே சிரிக்கலாம். உங்களை கண்டு சிரிக்கலைன்னா உலகத்தில் யாரை கண்டும் அவர் சிரிக்க போவதில்லை, யாரை கண்டும் அவர் சிரிக்க மாட்டார். அப்படி சிரிப்பதாக இருந்தால் உங்கள் முகத்தில் தான் அவர் சிரித்திருக்க வேண்டும் என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுவனத்தினுடைய நரகத்தினுடைய செய்திகள் நாம் முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை. சுவனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது, நரகத்திலே பார்த்தது, இவைகளை எல்லாம் முழுமையாக சொல்லி முடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவைகளை சொல்வதாக இருந்தால் அதற்கே நாம் பல மாதங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டியது வந்துவிடும். இந்த வருஷம் பதிலை முடிஞ்சிடும். அவ்வளவு செய்திகள் இருக்கு, அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. எனவே அதை சொல்வதாக இருந்தால் மட்டுமே அடுத்த ரமலானை விட்டு விடுமோ என்பதால் பொதுப்படை
அடிப்படையாக பொதுவாக சில விஷயங்களை மாத்திரமே நான் கொண்டு வைத்திருக்கிறேன். நரகம் என்பது சூடு நிறைந்தது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் குளிர் நிறைந்ததாகவும் இருக்கும். நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் நரகம் இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. சில இடங்கள்ல தண்டனைகள் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? கைதிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு ஐஸ் பால்களை எடுத்து அந்த பால்ல படுக்க வைப்பாங்க. ஆடைகள் எல்லாம் ஐஸ் கட்டி வச்சிருக்க முடியுமா? அது கஷ்டப்படுது. பெரிய பால்ல படுக்க வச்சா இருக்கும், ரத்த ஓட்டம் நின்றும். ரத்த ஓட்டம் நின்றா எப்படி இருக்கும்? சில பேர் நைட்ல படுத்திருப்பாங்க, திடீர்னு வந்து திரும்ப திரும்ப முடியாது. இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், அவங்க விசுவாசம் வச்சுக்கலாம். அவங்க விசுவாசத்துல ஒண்ணும் இல்லை. அந்த படுத்து இருக்கும்போது ரத்த ஓட்டத்தினுடைய தன்மை சுலோவாக அது ஏற்படக்கூடியதாங்க. அதுக்கு ஒரு பேரை வச்சு அவங்க விசுவாசம் இதுக்கு மந்திரிக்கணும், அது செய்ய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லை சகோதரர்களே. அந்த ரத்த ஓட்டத்தினுடைய நிலை அந்த ஐஸ் பால்ல படுக்க வைத்தால் என்ன நிலை இருக்கும்? இங்க இருக்கிற கூட விட அதற்கு கூட அதிகம், இங்க இருக்கிற சூட்டை விட அந்த சூடு அதிகம், இந்த நெருப்பை விட 70 மடங்கு அது அதிகம் என்று சொன்னார். அது போன்று இங்க இருக்கக்கூடிய குளிரை விட அதுவும் அதிகமாக இருக்கும். அது ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறாங்க. நெருப்பு சூட்டை விட அந்த குளிரும் ஆபத்தானதாக இருக்கும். இது போன்ற காட்சிகளை எல்லாம் கண்மணி அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க வரலாம் இதெல்லாம் பார்த்துதான் சித்தத்தில் முன்னமாக வந்து சேர்ந்தாங்க. சித்தத்தில் முன்னதாக ஒரு எல்லை, அந்த எல்லை பாடலை தாண்டி இந்த மரத்தும் உள்ள போனது இல்லை, போக முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட மத்தி கட்டும் வலிமை, கட்டும் சக்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அந்த சித்தத்தில் முன்னதாக பாடலை தாண்டி போவதில்லை. அதுதான் அங்குதான் இறைவனுடைய அந்த கட்டளைகள் வெளியாகக்கூடிய இடம். அது சித்தத்தில் முன்னதாக 7 வாரங்களை கடந்து பேர்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சொர்க்க நரகங்களை கடந்த ஒரு வெளிப்பகுதி. அதிலே பிரமாண்டமான மரம், அந்த மரம் தான் போனதே நாம் சொன்னோம். கோடிக்கணக்கான இலைகள் இருக்கிறது. ஒரு இலை, ஒரே ஒரு இலை கூட, ஒவ்வொரு இலை வந்தா இருக்கும், ஒரு இலையை கூட இந்த உலகத்தை மூடிவிடலாம். கற்பனை கேட்டுக்கிறதா? இது போல நம்ம சொன்னோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது அதனுடைய தன்மை என்ன என்பதை நாம் விளங்குவோம். பார்ப்பதற்கான ஒரு தனி சக்தியும் வேண்டும். அந்த சக்தியை அந்த ஆகிரத்தில் தருவான், ஆகிரத்தில் தருவான். இல்லைன்னா பார்க்க முடியாது தெரியுமா? சில இடங்கள்ல டூர் போறாங்க, அந்த எக்ஸ்பிஷன் வச்சு பயங்கரமா திடீர்னு பேய் மாதிரி திடீர்னு பாம்பு மாதிரி தெரியும். சில பேர் எல்லாம் உள்ள போவாங்க, போட்டிருக்கோம். அவங்க அந்த கதையை படிக்காதீங்க, இந்த படத்தை பார்க்காதீங்க, இது சிங்க போகாதீங்க. எனவே இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தனி சக்தியை அல்லாஹ் வழங்குவார். அப்படி வழங்கினால் மட்டுமே அதை பார்க்க முடியும். அத்தகைய வல்லமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததே. அவர்கள் அங்கே போனார்கள். அங்கே போய் சிதறத்தில் முன்றாமலை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவங்க தன்னுடைய ஒரு விருப்பத்தை சொன்னாங்க. நான் சொன்னோம், அதுதான் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுட்டு போனோம். உங்களுக்கும் ஒரு ஆசையா மலர்கள், நீங்க ஒரு மலர்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்னுடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் நீங்க வைக்க வேண்டும். சரிங்களா? அல்லாஹ்விடத்தில் நீங்க கேளுங்க என்னுடைய கோரிக்கையை, என்னுடைய கோரிக்கையை நீங்க கேட்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அது என்ன என்று கேட்டார்கள். என்ன கோரிக்கை? நாளை உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை கடப்பது என்பது எவ்வளவு கடினமானது. பாடத்தை பத்தி, சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் எழுதினார். சிராத்துல் முஸ்தகீம் பாடம்னா என்ன? நம்மள பரீட்சை போட்டாங்க, மாதிரி பரீட்சா அது என்ன மாதிரி இருக்கும் என்றெல்லாம் நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அதற்குள் நான் செல்லவில்லை. ஆனால் ஒன்று புரிகிறது, அதை கட்டப்பது என்பது சாமானியமான ஒன்று அல்ல, லேசான விஷயம் கிடையாது.
அதை கடந்து போறது என்பது எளிதான ஒன்று அல்ல என்பதை நாம் உணர்கிறோம். அப்படி கடப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நாயகனே உங்களுடைய உம்மத்தை அத்தனை பேரையும் என்னுடைய ரெக்கையில் ஏற்றிக் கொண்டு சிராத்தல் முஸ்தகீம் பார்த்து நான் கடக்கணும். எனக்கு ஒரு ஆசை. சுப்ஹானல்லாஹ். அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எத்தனை முறை அவங்க அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும். என்ன கருணை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பு அவருடைய உம்மத்தின் மீதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உம்மத்தையெல்லாம் நாம் ஜீவிக்கணும். அவர்களுடைய ரெக்கையை பற்றி வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் சிந்தனத்தில் முந்தாகி சல்வாச கேட்கிறாங்க, ஜிப்ரீலே நீங்க ஒரு சாதாரண தோட்டத்துல அமைதியா இருக்கிறேன் தோட்டத்துல வருவாங்க, மற்ற தோட்டத்தை வந்திருக்காங்க. பூமிக்கு வரும்பொழுது பெரும்பாலும் தெளியத்தில் கிழக்கே எல்லாம் தாராவுடைய தோட்டத்துல தான் அவங்க வருவாங்க. ஆனா உங்களுடைய அசல் தோற்றம் என்ன? மற்ற வழக்கமார்கள் பார்க்கலாம், பிரம்மாண்டமான வழக்கமார்களை பார்க்கிறார்கள். அவர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்த வழக்குகளிலேயே மிக அழகானவர் யார் தெரியுமா? மிக அழகான மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். வழக்குகளிலே ரொம்ப அழகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை குங்குமப்பூவால் பொருத்தப்பட்டிருப்பார். அப்படி உண்மையா இருப்பாங்க. அவங்க மழை காந்து இடி இந்த மாதிரி சேஷனுக்கு அவங்க தானே. ஆனால் அவ்வளவு அழகுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்படியே குங்குமப்பூவால் போர்த்தப்பட்டது மாதிரி அப்படி அவ்வளவு அழகா வசந்தா சௌந்தரியமாக இருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது தனி சிங்கம், அது வேகம். அப்படிப்பட்ட உங்களுடைய தோற்றத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் எதுவோ அதெல்லாம் இந்த பிரயாணத்தில் நடந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். எல்லாம் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நடக்கணும். என் ஹபீப் எதை கேட்டாலும் அதை நடக்க வேண்டும். என்னுடைய அழைப்பின் பேரில் அவர்கள் வருகிறார்கள், என்னுடைய விருந்தாளியாக வருகிறார்கள். அவர்களை முழுமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி மனநிறைவுபடுத்துவதை எங்கள் அவசியம். எனவே அவர்கள் எதை கேட்டாலும் நீங்கள் செய்யுங்கள், கொடுங்கள் என்றார். நல்லா கேட்கிறாங்க, உங்களோட முழு தோட்டத்துல பாராட்டீங்க. அவர்கள் தன்னுடைய தோற்றத்தை அவர்கள் அசல் தோற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு அளவு ரெக்கை இருந்தது. வெட்கமன்னா 600 ரெக்கை இருக்கிறது. அந்த 600 ரெக்கை எப்படி இருக்கு என்றால், ஒரு ரெக்கை அப்படி விரிக்கும் பொழுது மஷ்ரிக் இல்லல் மக்ரிப், எங்கே சூரியன் உதயமாகிறதோ அங்கிருந்து சூரியன் எங்கே அஸ்தமிக்கிறதோ அது வரைக்கும் ரெக்கை இருக்கிறது. இவ்வளவு பெரிய ரெக்கை, அந்த ரெக்கைகள் கூட 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 அவர்களுடைய பிரயாணத்தில் ஸ்பீடு கூடும். ஸ்பீட் அவ்வளவு ஸ்பீடு. நான் சம்பந்தமான செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். அருமையான பெருமக்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்முடைய மதுரபுரி இமாம் மாலிக் அவர்களாக அவருடைய அற்புதமான கிதாப் முவாத்தா. அவங்க 2 ஆட்சியாளர்களையும் பார்த்திருக்கிறாங்க. 2 வகையான ஆட்சியாளர்களை பார்த்திருக்கிறாங்க. நம்முடைய ஷாஃபி மذஹப் கூறிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருக்கும் பொழுது அன்றைய காலத்து மன்னர் அவர் மதீனா ஷரீஃப் வர்றார். அன்றைய மன்னர்கள் என்ன செய்வான்னு கேட்டா, மதீனா ஷரீஃபுக்கு வந்தா அவர்களுடைய மாளிகைகள், அந்த ஜனாதிபதி மாளிகைகளை போய் தங்கிட்டு, அரச மாளிகைகளை போய் தங்கிட்டு, நல்ல இமாம்கள் நல்ல அறிஞர்கள் தான் அவரை வர சொல்லி அவங்களுடைய வாயால அதீத படிக்க சொல்லி கேட்பாங்க. இதுதான் அன்னைக்கு உள்ள முக்கியமான வெற்றிமாக கருதப்பட்டது. அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, மன்னர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு அந்த அறிஞருக்கும் ஆசனம் போடப்படும். அந்த ஆசனம் போடப்பட்டு என்ன செய்யப்பட்டவங்கதான் சூழ அரசவையை சார்ந்தவர்கள், வீரர்கள், பெரிய அதிகாரிகள் எல்லாம் சூழ உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க படிப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. இதான் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அழைச்சிட்டு வாங்க, இமாம் மாலிக் வந்து எனக்கு முவாத்தாவை படிச்சு காட்ட சொல்லுங்க. சிறிய அற்புதமான கிரந்தங்களையா முவாத்தா 30,000 ஹதீஸுக்கு மேல் கொண்டது. முவாத்தாவை எனக்கு படித்து காட்ட சொல்லுங்க. மாலிக் சொல்ல பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அல்லென்னும் இவர்தான் உள்ளாகியதி இல்மை தேடி வர வேண்டும், இல்மு தேடி வராது அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அந்த தைரியம் இருக்கும். ஜனாதிபதிக்கு ஒரு ஜனாதிபதிகள் தனி பிரதமர் தான். நம்ம நாட்டில் பிரதமர் ஆட்சி, அமெரிக்காவில் ஜனாதிபதி ஆட்சி. ஜனாதிபதி தான் பிரதமர். அவர் கூப்பிடுறாரு. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் அரசர் கூப்பிடுறாரு. நான் வர முடியாது, தேவனா அவருக்கு வர சொல்லு அப்படின்னா அவர்களுடைய மெய்காப்பாளர் அப்போது அரசு பகுதாதிலே இருக்கிறது. இப்ப அந்த மெய்காப்பாளர் தான் உங்களுக்கு சொல்றாரு, மன்னரே இந்த செய்தி பகுதாதுக்கு போனா உங்களால என்னாச்சு? மாளிகை மாமா மன்னரே போக வரலையா, வேலையை வர சொல்லிட்டாங்க அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப சீட்டு பேசிடுவாங்க. திரும்பி உள்ளது அரசு சூடு சோழர் வருகிறாரா இல்லையா என்று நீங்க கேட்குவான். நீங்க போய் கேட்குவான் என்று சொன்னதும் அவரை போற அவர் அந்த எதிர்பார்க்கிறார். மன்னர் கூப்பிடுறாரு, வர முடியாது, நீங்க வந்துதான் ஆக வேண்டுமா, அந்த அடியில் படித்துதான் ஆக வேண்டுமா, மன்னரினுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டுமா என்றெல்லாம் சொன்னவரு. அப்படியா, சரி நீங்க போகலாம். வந்தான் அந்த ஈசனே விலகையும் ஏதாவது கொண்டு வரல, ஏதாவது ஈடுபாடு படிக்கிறது தான். இல்லைங்களா, நான் கூப்பிட்டு விட்டேன், சரி வந்திருக்கீங்க இதுதான் பாருங்க, அதுதான் பதில் சொல்லிவிட்டேன். இந்த தேடி உங்களை சந்திக்கிறதுக்கு வேணா நான் வரேன், இப்ப படிச்சு தரதுக்கு நான் இங்க வரல. நீங்களும் உங்களை சந்திக்கிறதுக்காக வரலாம், அது தவறு. ஆனால் இருமை நான் தூக்கி கொண்டு இங்க வர முடியாது, உங்களுக்கு இந்த தேவையை நீங்க வரணும். அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் ஆடும் பூமி இது. இந்த பூமியிலே ஒரு முறை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வசனத்தை கொண்டு வந்தார். லா யஸ்தவில் காஇதுன மினல் முஃமினீன, லா யஸ்தவில் காஇதுன மினல் முஃமினீன என்ற ஒரு வசனத்தை முதலிடுகிறார். அதாவது இறைவனுக்காக தியாகம் செய்வதற்காக யுத்தம் புரியக்கூடிய அந்த பட்டியலில் அந்த யுத்தத்திற்காக புறப்பட்டு செல்கிறார்களே அத்தகைய மூமின்களும் செல்லாம செல்வதற்குள்ள உட்கார்ந்துருவாங்க, போக முடியல அப்படிங்கிறது காரணத்துக்காக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சமமா சமம் இல்லை. மூமிகளில் இருந்து யுத்தத்திற்காக புறப்பட்டவர்களும் ஊரிலே ஆயுத உட்கார்ந்து கொண்டார்கள், அவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று இந்த வசனம் இறங்கியது. அப்படி இறங்கிய பொழுது இருக்கிறாங்க, அவங்கதான் ஹஜ்ஜில அறிவிக்கிறாங்க. மாலிகிமாம் சொல்றாங்க, செய்திகள் தாமிட்டு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அப்படி இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னாங்க, அவதான் காத்திபுல் வஹி லா யஸ்தவில் காஇதுன மினல் முஃமினீன என்று நான் எழுதினேன். இவர் சொல்றாங்க, அந்த இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கண்டறியாத சஹாபி, கண்டறியாத சஹாபி, அவரை பத்தி தனி வரலாறுகள் இருக்கு. ஆஷிகுர் ரசூல், ஆஷிகுர் ரசூல் அற்புதமான நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மதீனாவுக்கு போறதுக்கு பின்னால் உள்ள செய்தி, மதீனாவுக்கு போகிறது என்னதான் நம்ம வேளாற்றில் தானே இருக்கிறோம். இந்த மதீனாவுக்கு போக வேண்டியது இருக்கிறது. இது 51வது வயசு ஸல்லல்லாஹு அவர்களுக்கு. அது மதீனா ஷரீஃப் போறது 53 வயது. இந்த 2 வருடங்கள் இருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, செய்திகள் சாதித்தது எல்லாம் அவர் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க. அந்த இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க. யுத்தக்களங்களில் கடந்து கொண்டு போரிடக்கூடிய தங்களுடைய உயிரை பொருளை அர்ப்பணமாக உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பெருமக்களும் போகாமல் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கானே. சரி, நான் கண்தெரியாதவர்களா நான் இப்படியா சொல்லலாம் போது எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்காதா? அந்த எனக்கு ஆசை இருக்கு, நாயகமே போகணும் போகணும், என்னுடைய உயிரை ஆர்வமும் ஆசையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு கண் தெரியாதே நான் இப்படி நடந்து கொள்வது, அதனால் தானே நான் யுத்தத்திற்கு போகவில்லை நாயகமே. எனக்கும் இந்த வாழ்க்கை நான் பக்தியவர்களாக
நன்மையின் மீது என்ன ஆசை இருந்திருக்கும்? எவ்வளவு யாரும் பண்ணணுமா? நானும் சாதாரண கோயில காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எது காரணம் ஒரு காரணமாக ஆகிவிடுவான் என்று கேட்டு உனக்கு அழுதரா செய்து விடுது அப்படின்றதான் சொல்றாங்க. என்னுடைய பேனாவின் மை காயவில்லை. இந்த காலத்துல பேனா கொடுத்து எழுதுவாங்க. அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு கூட்டம் எழுதுவாங்க. எழுதிங்களா கொஞ்சம் நாட்கள் தெரிந்து விட்டுருவாங்க. அப்படி நான் ஏற்கனவே என்று நான் எழுதிய அந்த எழுத்து காயில உதவ வைத்திருக்கிறாங்க. நான் என்ன வாக்கியம் இல்லையா? எனக்கு கட்டு இல்லை. மற்றவங்க சொல்ற மாதிரி ஒரு காரணமாக இது அமைந்து விடுமா? இந்த நன்மைகள் எனக்கு கிடைக்காமல் போய்விடுமா என்ற ஏக்கத்தோடு கேட்டார்கள். போன சிந்தனை திரும்பி விடலாம். ஒரு கோடி கோடான கோடி மைல்களை கடந்து 7 வாரங்களை கடந்து கோடான கோடி மைல்களை கடந்து போய்விட்டு திரும்பி வந்தார்கள். என்று அல்லாஹ் என்று சொன்னான். சங்கடம் உள்ளவர்களை தவிர மாலிக் சொல்றாங்க, மன்னர்கிட்ட சொல்றாங்க, கோடான கோடி மைல்கள், பல கோடி மைல்கள் 7 வாரங்களை கடந்து சேர்ந்து வாரமே கோடி மைல்கள் இருக்கு. செவ்வாய் கிரகத்தினுடைய தூரத்தை அமெரிக்க விண்கலங்களை அனுப்பக்கூடிய அந்த இயக்கம் சொல்லும் 48,000 கோடி மைல். அதுக்கு 48,000 கோடி, 48 கோடி இல்ல, 48,000 கோடி. 48,000 கோடி 50,000 கோடி எல்லாம் இல்ல. ஏன்னா நிறைய நம்ம அரசாங்கத்தில் அப்படிதான் கோடி 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 1000 கோடி 52,000 கோடி தூரம் அவன் அந்த கடல் இந்த கடல் வச்சுட்டு அவன் லண்டனுக்கு போயிட்டான். அதெல்லாம் நமக்கு பரிச்சயமான நம்பர் இருந்தான். 48,000 கோடி மைல்கள் செவ்வாய் கிரகம் ஒரு தூரத்தில் கேட்டால் அதையும் தாண்டி வானங்கள், அதையும் தாண்டி 7 வானங்கள், அதையும் தாண்டி சென்றிருந்தான். எத்துணை கோடி 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 1000 கோடி மைல்கள். அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி வரலான்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்பீட் என்னமா இருந்தது? என்ன வேணும்? கொஞ்ச நேரத்தில் என்னுடைய பேனாவின் மை காயவில்லை. உடனே திரும்பி வந்து சொன்னார், சங்கடம் உள்ளவர்களை தவிர அவர்களுக்கு வாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆயத்தை அந்த ஒரு துண்டை சொன்னாங்க. ஜிப்ரீல் திரும்பி சொல்லிட்டு ஆயுதை இவங்க எங்க போய் கேட்கலாமோ சித்தம் வரைக்கும் போயிருக்கலாம். சொன்னார்கள், மன்னரே மன்னரே, கோடி கோடி மைல்கள் தூரம் மருத்துவர்கள் கொண்டு வந்த இந்த இல்மை கற்பதற்கு இந்த இடத்திலிருந்து என் இடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு முடியாதான்னு கேட்டாங்க. இந்த இடத்திலிருந்து என்னுடைய இடத்திற்கு இந்த வசனங்களை படிப்பதற்கு நீங்க வரக்கூடாதா? இந்த ஐந்தினுடைய கண்ணியத்தை தாழ்த்தியவர்களுடைய பட்டியலில் முதல் முறையாக உங்களுடைய பெயர் வந்து விடக்கூடாது. இந்த அல்லாஹ்வை வைத்துக் கொள்கிறாரிமா சொன்னதுதான். மன்னருக்கு அழுது போயிட்டார். உடனே எழுது நான் வர்றேன் என்று சொல்லுவாங்க. 600 ரெக்கைகள் அவங்க அப்படி விரிச்சு காட்டுறாங்க. விரிச்சு காட்டினா சூரியன் உதயமாகும் தலத்திலிருந்து அதை அடையும் தலம் வரை, மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரை பிரம்மாண்டமாக இருக்கிறது. 600 ரெக்கைகள் அப்படி விரிச்சிருக்கிறாங்க. பிரம்மாண்டமா இருக்கு. அப்படி அவர்கள் விரிக்கும் பொழுது அதிலிருந்து முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள் கொட்டோ கொட்ட என்று கொட்டுகிறது. இந்த பூமியில விரிக்க சொல்லியிருந்தா அவ்வளவு பேருக்கு அது கிடைச்சிருக்கும் இல்லையா? அவ்வளவு கோடி கோடியா கிடைச்சிருக்குமே. அவ்வளவு. ஆனால் பூமிக்குள்ளே இருக்கிறது. பூமிக்குள் அல்லாஹ் பெரும் செல்வத்தை வைத்திருக்கிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. கியாமத் வரும் பொழுது பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் இந்த பூமி தூக்கி அப்படி வெளியில போடும். நம்ம வீட்டுக்கு கீழே பெரிய கோடி கோடியா இருந்தாங்க நமக்கு தெரியாது. இது கீழே எவ்வளவு இருந்துக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய மாணிக்கங்கள், மரகதங்கள், தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவ்வளவு செல்வம் இருக்கு. இதா அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. அது தன்னுடைய சுமைகளை அது எழுதுறாங்க தஃப்சீர்ல. எவ்வளவு கொட்டோ கொட்டு பல கோடி டன் கணக்கா அது தூக்கி வெளியில வீசும். அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெக்கையை விரிக்கிறாங்க. கொட்டு மழை கொட்டுற மாதிரி மாணிக்கங்கள், மரகதங்கள் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது.
அது அல்லாஹ்வினுடைய பெருமை. அது முத்தக்கப்பீர், நான் பெருமைக்குரியவன் என்கிறான் அல்லாஹ். அவனுக்கு மட்டுமே பெருமை சொந்தம். நம்மெல்லாம் நான் அப்படி இப்படி, நம்ம எல்லாம் ஃபகீர்கள். அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தேவை உடையவர்கள் தான் அல்லாஹ் சொல்றான். என்கிட்ட தேவையாகி தான் ஆகணும். காய்ச்சல் வந்துருச்சு, அல்லாஹ் சோதத்தா தேவையாகிறமா இல்லையா? தலைவலி வந்துருது, அல்லது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பேங்கை போட்டுக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு கோடி ரூபாய் பிரட்ட வேண்டியிருக்க முடியல. தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கறான், இன்னைக்கு ஒரு கைமாத்த தாப்பா, நாளைக்கு நான் உனக்கு அப்படி மாத்தி விட்டுறேன். தேவையாக நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், தேவையாகாத ஒருவன் நான் மட்டுமே. தன்னுடைய அந்த கௌரவத்தை, தன்னுடைய பெருமையை, தன்னுடைய சிறப்பை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவங்க ரெக்கை விரிக்கிறாங்க, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4வது வானத்தில் ஒரு ஆற்றை நான் பார்த்தேன், நஹ்ருல் ஹயா, ஜீவ நதி என்று அதற்கு பெயர். அந்த நதியிலே ஒவ்வொரு நடுநிசியிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் குளிப்பாங்க. குளிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க, வெளியில வந்து அப்படி உதறுவாங்க. அப்ப இந்த மாணிக்கங்கள் விழுறதில்லை, அந்த துளிகள் விழும். அந்த எவ்வளவு பேர் ரெக்க, எவ்வளவு துளி விழும், ஒவ்வொரு துளியிலிருந்தும் அல்லாஹ் ஒரு மலக்க படைக்கிறான். அப்ப மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அவனை என்று யார் அறிய முடியும்? அப்படியெல்லாம் குதிரத்துகள் இருக்கிறது. அப்படியெல்லாம் மலக்குகள் அவனை வாழ்த்தி கொண்டும் போற்றி கொண்டும் தஹமீது செய்து கொண்டும் தக்பீர் செய்து கொண்டும் தஸ்பீஹ் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னதான் மலக்குமார்கள் பிரத்யேகமான பல படைப்புகள் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ்வதுதான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அப்படி அவனை புகழ்ந்து நன்றி பாராட்டக்கூடியவர்களினுடைய பட்டியலில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோற்றத்தை காண்பித்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் அவர்களை வழி அனுப்புவதற்கு எல்லா நபிமார்களும் அங்க வந்துட்டாங்க. சித்ரத்துல் முன்தஹாக்கு அல்லாஹ் வர வைக்கிறான். முதல்ல எங்க பார்த்தாங்க? பைத்துல் மக்தஸ்ல பார்த்தாங்க. அதுக்கு பிறகு வானில வந்து பார்க்கறாங்க. இப்ப எல்லா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உட்பட பெரும் நபிமார்கள் அத்தனை பேரும் சித்ரத்துல் முன்தஹாவிலே வந்து நின்றார்கள். அப்படி நின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து முன்னால் நிறுத்தி, நாயகமே நீங்கள் தொழ வையுங்கள் எல்லா இமாம்களுக்கு, எல்லா நபிமார்களுக்கும். அங்க ஒரு தனி தொழுகை நடந்தது. அப்படி நடந்த பொழுது அறிஞர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், பஸார் போன்ற கிரந்தங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, ஃபயௌமைதின் அக்மலல்லாஹு லிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அஷ்ஷரஃப அலா அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்த். பஸார்ல இது இடம்பெறுகிறது. அன்றைய தினம் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களை விடவும், அது வானலோகத்திலே இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, எல்லா படைப்பினங்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறப்பில் முழுமையானவர்கள் என்று அல்லாஹ் முழுமைப்படுத்தி காட்டிய இடம் என்று குறிப்பிடுறான். அவங்களை முழுமைப்படுத்திட்டான். இவங்களுக்கு மேல எதுவும் கிடையாது, இவங்களுக்கு மேல உயர்வு எதுவும் இல்லை, அப்படி ஒரு உயரத்தில் நான் அவர்களை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா மலக்குமார்களுக்கும் போதித்தான். அவர்களுடைய சிறப்பை காமிலாக ஆக்கி வைத்தான். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கான்? அவங்க நம்மள போல ஒரு ஆள் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னதுலயும் சில விஷயங்கள் தப்பா இருக்கும். அப்படி இருக்க முடியுமா என்பதை அடுத்த வந்த செய்திகள் எல்லாம் பாருங்கள், என்ன செய்திகள் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு இழிவானவர்கள், இப்படி பேசக்கூடியவர்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டமா? இந்த மாதிரி செய்திகளை சொல்லக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார் நம்மள போல ஒரு மனுஷன் தானே அவங்களா, அதனால அவங்க ரெண்டா எடுத்துக்கிடணும், வகையா சொன்னதான் செஞ்சுக்கிடணும், ஆமா அவங்களை பின்பற்றணும், இல்லன்னா அவங்களை பின்பற்றக்கூடாது. தெளிவாவே ஒரு கட்டத்துல பேசுறாரு, எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாதீர்கள். அப்படி ஓப்பனா தான், இது ஒரு மறைவால இல்ல, சீரியல் தெளிவா இருக்கு. அவனை கேட்டாலும் அதான் சொல்றான் அவன். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா நாங்க கண்ணியப்படுத்தணுமா அப்படிங்கிற நிலைமையில இவங்க இருக்கிறான். எவ்வளவு பேநசீப், பாக்கியமற்றவர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியமானவர்களை நம்ம இணைச்சு வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ்.
மனநிறைவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறை கேட்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ். பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதுவே அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தருவதற்கு ஒரு வழியாக வசீலாவாக அமைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். நீ என்ன செஞ்சா ஊர்ல ஹபீபுடைய வரலாறுகள் பேசினேன், வரலாறை உட்கார்ந்து நாங்க கேட்டோம், அதற்காக எங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுத்தோம். அப்படியா ஓ அப்படின்னு எல்லாம் மன்னிச்சிருவான். நடக்கும் இதெல்லாம் அந்த ஆகிரத்தில் தான் இதை தெரியும். தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எவ்வளவு பெரிய சிறப்பை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தர இருக்கிறான் என்பது. குந்தும் கைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த உம்மத்தின் அல்லாஹ் சொல்றானே, எதனால? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினால தானே, வேற என்ன இருக்கு? அதையும் நாம் பேச இருக்கிறோம். இப்போது வந்துரும் அந்த செய்தியும். அருமையான பெருமக்களே, எல்லா நபிமார்களும் வந்துட்டாங்க. எல்லா நபிமார்களும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தை செய்றாங்க. இமாமுல் அம்பியாயி வல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் முர்சலான நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவர்கள் மாத்திரமே இமாம். அப்படிப்பட்ட ஒரு தனி அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது. அந்த நேரத்திலே எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அங்க கூடியிருந்த ஒவ்வொரு நபிமார்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்தார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மாநாடு நடக்குது. நபிமார்களும் மலக்குமார்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாநாடு. அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை புகழ்வதற்கென்று ஒரு மாநாடு. இவனும் மாநாடு நடத்தினா, முகமது ரசூலுல்லாஹ் மாநாடு நடத்தினா. அது எங்கன்னு எழுதிக்கிறான்? நாகப்பட்டினத்துல பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த எல்லாரும் ஒண்ணுக்கு இருப்பான அந்த இடத்துல எழுதி இருக்கலாம் முகமது ரசூலுல்லாஹ் மாநாடு. இவன் மாநாடா நடத்துறான். இவன் என்ன எங்கு எழுத வேண்டும்? அல்லாஹ் எங்கு எழுதுகிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சுவன வாயிலிலே எழுதி வைக்கிறான், அரிஷினுடைய மடியிலே எழுதி வைக்கிறான். அரிஷினுடைய மடியிலே முஹம்மது ரசூலுல்லாஹ், சுவன வாயிலில் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹூரிலின் பெண்களினுடைய நெற்றியில் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீ எங்க எழுதி இருக்கிற? நீ உன் புத்திக்கு தந்தவர் தான் நீ இருப்ப, அவனுக்கு தந்தவர். நீங்க என்னத்தை தான் குளிப்பாட்டி, நான் எதை குளிப்பாட்டுறேன்னு சொல்ல தேவையில்லையே, நீங்க என்னத்தை தான் குளிப்பாட்டி நீங்க வந்து பஞ்சனையில கொண்டு வந்து வச்சாலும் அது சாக்கடைக்கு தான் போகும். நான் சொல்றது எதுன்னு உங்களுக்கு பிரியும் தானே? அந்த இறைச்சியை கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் தானே இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஆட்கள் வேற எப்படி இருப்பாங்க? மனிதர்களிலேயே ஆக கெட்டவர்கள். அருமையான பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாநாட்டிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி இத்தகதனி கலீலா வ அதானி முல்கன் நஸீமா வ ஜஅலனி உம்மத்தன் கானிதா யுதம்மு பிஹி வ அன்கதனி மினன் நார் வ ஜஅலஹா அலைய பர்தன் வ ஸலாமா. அல்லாஹ் தஆலா கலீலாக என்னை தேர்ந்தெடுத்தான். நீ யார் ஃப்ரெண்டு? நான் அமைச்சர் ஃப்ரெண்டு. அமைச்சர் ஃப்ரெண்டாம்பா, போலீஸ் தான் பயப்படுவான். இவன் அமைச்சர் ஆளுப்பா, போலீஸ் பயப்படுறான்ல, ஐஜி வரைக்கும் பயப்படுவாங்க. இவர் அமைச்சர் ஆளு, நம்ம ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட்டுறக்கூடாதுன்னு அவங்க பயப்படுவாங்க. இப்ப இது யாருடைய ஆளு? அல்லாஹ்வுடைய ஆளுங்கிறாங்க. இத்தகதனி கலீலா, அல்லாஹ் என்னை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முல்கன் வ அதானி முல்கன் அதீமா, ஒரு அற்புதமான ஆளுமையை எனக்கு தந்தான். வ ஜஅலனி உம்மத்தன் கானிதா, ஒரு அற்புதமான உம்மத்தாக, ஒரு தனி உம்மத்தாக என்னை ஆக்கி வைத்தான். வ அன்கதனி மினன் நார், நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்தான். வ ஜஅலஹா, அந்த நெருப்பை என் மீது ஆக்கினான். பர்தன் வ ஸலாமன், குளிராச்சு இல்ல, நம்ருது போட்ட நெருப்பு சோலையா மாறிச்சு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அது தனி வரலாறு. இப்ராஹிம் வரலாறு பேசினாதான் அதை சொல்ல முடியும். அருமையானவர்களே, அப்படி என்னை ஆக்கினானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அந்த நபிமார்களுடைய மாநாடு சித்ரத்துல் முன்தஹாவிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாநாட்டினுடைய தலைவர். புகழ் நடக்குது, அல்லாஹ்வை புகழ்ந்து பாடக்கூடிய மாநாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்தாங்க. எல்லா நபிமார்களும் நம்ம வரலாற்றுல ஹதீதுகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடிகிறது. எல்லா நபிமார்களும் பேசியிருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி கல்லமனி தக்லீமா, அல்லாஹ் என்ன நேரடியாக பேச வைத்தான். அத்தகைய அல்லாஹ். அவற்றெல்லாம் போய் பேச முடியாது. நான் வந்து பேசலப்பா, போக முடியாதுப்பா, நீ போய் சொல்லிட்டு வந்துரு சொல்றோம் இல்ல. நான் முதலமைச்சர் நேரா பார்த்துட்டானே, நேரா பார்த்து பேசிட்டானே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது தனி ஒரு பெருமை. இங்க யாரை பார்த்து? அல்லாவோடு நான் நேரடியாக வசனித்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்.
அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் என்னை நேரடியாக பேசினான். கல்லமனி தக்லீமா, அவன் என்னோடு நேரடியாக பேசி, வஸ்தஃபானி, நபிமார்களில் என்னை தேர்வு செய்து, வஅன்ஸல் அலைய தௌராத்த, எனக்கு மீது தௌராத்தை இறக்கி, வஜஅல ஹலாக ஃபிரௌன் வநஜாத பனி இஸ்ராயீல் அலா யதி, ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் அழிவதையும் பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்படுவதையும் என்னுடைய கையிலே தந்தான். ஃபிரௌன் லேசான ஆள் இல்லையே, அவனை வீழ்த்துறதுங்கிறது சாதாரணமான ஆளா? சாதாரண விஷயமா? பல ஃபிரௌன்கள் வீழ்த்தப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். அது யாரோ ஒரு ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வருவாங்க. அருமையானவர்களே, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் வீழ்த்தும் பொறுப்பையும் பனு இஸ்ரவேலர்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் என் கையில் தந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். வஜஅல மின் உம்மதி கௌமன் யஹ்தூன பில் ஹக்கி வபிஹி யஅதிலூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அல்லாஹ் தான் நேர்வழிப்பட்ட கூட்டமாக, நீதியான கூட்டமாக என்னுடைய உம்மத்தை பெரும் கூட்டமாக ஆக்கி வைத்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவங்க பேசுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எழுந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எழுந்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅலலி முல்கன் நஸீமா, எனக்கு பிரம்மாண்டமான ஆட்சியை தந்தான். வஅல்லமனிய ஸபூர், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஅன்ஸல் அலைஹி தௌராத், தௌராத் எனக்கு இறக்கின மாதிரி இவங்க சொல்றாங்க, ஸபூர் வேதத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். வஅலான லியல் ஹதீதா, இரும்பை அவன் எனக்கு உருக்குவதற்கான சக்தி இருந்தான். அவங்க அப்படி தடவன போது இரும்பு உருகிடும். அப்படி தடவை கையை எடுத்து அப்படி பிசைவாங்க, மாவை பிசைற மாதிரி இரும்பை பிசைஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அதை வச்சு அவங்க போர் கவசங்கள், போர் ஆயுதங்கள்லாம் கையாலேயே செய்வாங்க அந்த இரும்பை. இரும்பை எனக்கு வசப்படுத்தி தந்தான், என் கை தொட்டதும் அது உருக ஆரம்பித்தது. இவங்க தஸ்பீஹ் ஆரம்பிச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு இனிமையான குரல். அந்த குரலை கேட்டு அப்படியே வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் அப்படியே நின்றும். நதி ஓரத்தில் இருந்து அவர்கள் ஓதினால் அந்த நதி அப்படி உறைந்து விடும். அப்படி ஓடுற ஓட்டம் நின்றுமா. ஜின்களும் மனிதர்கள்லாம் அப்படி கை கட்டி வந்து கேட்பாங்க, அவ்வளவு இனிமையான ஓசை. சில கட்டத்தில் சில பறவைகள் அந்த இனிமையை தாங்க முடியாமல் செத்து வீழ்ந்திருக்கிறது. வரலாறுகளை படிக்கிறோம், என்ன அற்புதமான வரலாறுகள். அவ்வளவு இனிமையாக அவர்கள் தஸ்பீஹ் செய்யும் பொழுது மலைகளும் யா ஜிபால் அவ்விதி மஅஹு வத்தைருங்கறான் குர்ஆன்ல அல்லாஹ். அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்து, மலைகளே பறவைகளே நீங்களும் தஸ்பீஹ் செய்யுங்கள். அவங்க தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சா மலைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். மலைக்கு மேல உட்கார்ந்து செய்யும்போது மலைகள், பறவைகளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பறவைகள். இப்படி என்னை கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதோடு மாத்திரம் அல்லாமல் வஆத்தானியல் ஹிக்மத வஃஸலல் ஹிதாம், அல்லாஹ் தஆலா நீதி செலுத்தக்கூடிய ஆற்றலையும் தீர்வு செய்யக்கூடிய ஆற்றலை, அந்த தீர்ப்பு செய்யறது தனித்தன்மை வாய்ந்தவங்க. இவங்களும் அவங்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எடுத்துக்கொண்ட கேசுகள், வழக்குகள், அந்த வழக்குக்கான தீர்ப்புகள் என்று தனி செய்திகள் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும், அருமையா இருக்கும், ஆச்சரியமான செய்திகள். அப்படி வழக்குகளிலே அற்புதமான தீர்ப்பு செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கிய எனக்கு எவ்வளவு அற்புதமா வழங்கி இருக்கிறான். அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவங்க சொல்றாங்க. அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அடுத்த பேச்சாளர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவாங்க. அப்படி நடந்திருக்கும் இல்ல, நம்ம கற்பனை பண்ணி பார்க்கிறோம். யாராவது ஒரு அறிவிப்பாளர் இருப்பாங்க, ஜிப்ரீல் இஸ்லாமா இருக்கலாம், வேற மலக்கா இருக்கலாம். அடுத்து மைக் இருக்குமா, அதெல்லாம் தேவையில்லைங்க. என்ன மைக் இல்லைன்னா இங்க நமக்கு, நான் பேசும்போது ஹஸ்ரத் பேசும்போது மைக்கை கொஞ்சம் கூட்டி வைங்கன்னு ரிஸ்வி ஆஃபீஸர்ட்ட சொல்லி ஹஸ்ரத்தை சொல்லி அனுப்புனேன், கொஞ்சம் மைக் சவுண்டை கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க அதெல்லாம் எஃபெக்ட் கூடுனதா இருக்கும். அங்க என்ன மாதிரி இருக்கும் கற்பனை பண்ணப்பா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. நபிமார்களாவது 1,24,000 பேர் ஏறக்குறைய. ஆனால் கோடி கோடி கோடியாக மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு எல்லாம் இது விளங்கணுமா இல்லையா? எப்படி விளங்க சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் பாங்க, இவ்வளவு அற்புதமா இருக்கும். அது என்ன மாதிரி சவுண்ட் சிஸ்டம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸஹர அலைய ரீஹ், ரீஹை காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ். காற்றுல ஒரு விரிப்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த விரிப்புல பறந்து போவாங்க. விரிப்புனா நம்ம முசல்லா மாதிரியா
வரலாறு தஃசீர்ல படிச்சு பார்த்தா நமக்கு புதினமா இருக்கு. அதுல அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுடைய சிம்மாசனம், அவங்களுடைய வீரர்கள், அவங்களுடைய படைகள், லட்சக்கணக்கான பேர் அதுல ஏறுவாங்க. அது அப்படி பறந்து போகும். இன்னைக்கு விமானத்துல மிஞ்சி போனா 800 பேர் இருக்கான். 800 பேருக்கு மேல விமானம் இருக்கான். லட்சக்கணக்கான பேர் செல்லக்கூடிய விமானம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க அந்த காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு சஹரலிய ரீஹ் வ சஹரலிய ஷயாத்தீன். இதுல பெரிய வேடிக்கைனா ஷைத்தானையும் கட்டுப்படுத்தி கொடுத்துட்டான். ஷைத்தான்லாம் அப்படியே பயந்து போய் நிப்பானோ. ஜின்கள் எல்லாம் பயந்து நிற்கும். ஜின்களை வச்சுதானே பைத்துல் முகத்தஸை கட்டினாங்க. அவங்கள வச்சுதான் கட்டினது. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, மஹாரிப், மெஹராபுகள், மாட மாளிகைகள், கூட்ட கோபுரங்கள், இந்த ஜின்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை கெட்டு இதை கெட்டு அங்க உருவாக்கு இங்க உருவாக்கு. பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரம்மாண்டமான 2 மாளிகைகளை கட்டி கொடுத்தாங்க தன்னுடைய மனைவிக்கு சபால. எனவே இப்படி ஜின்களை வைத்து கட்டி கொடுக்க சொன்னார்கள். சபா பல்கிஸ் முதலாவது சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வரும்போது கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எனக்கு ஒரு 3 மணி நேரம் வைங்களேன், இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல வருவாங்க போது அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை, நம்முடைய ஆட்சி, நம்முடைய வலிமை அவங்களுக்கு காட்டணும். அவங்க ஒரு பொண்ணு அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆட்சி எவ்வளவு வலிமையானதுன்னு பார்க்கணுமா இல்லையா என்று விரும்பிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, டேய் இங்க வாங்கடா. ஜின்களை கூப்பிட்டாங்க. பிரம்மாண்டமான மாளிகை கட்டு அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? கீழே அப்படி கண்ணாடியை போடணும். ஃபுல்லா ஒரு டச் பண்றதும் இருக்கக்கூடாது. ஒட்டி வைக்கிறது 2 கண்ணாடி ஒரே கண்ணாடியா இருக்கணும். ஏறக்குறை எப்படி கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் அந்த பில்டிங்களுடைய ஹால் 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பெரிய ஹால் இருக்கணும். அதுக்கு கீழே தண்ணீர் ஓடணும். தண்ணீர்ல மீன்கள் அது இது எல்லாம் ஓடணும். உயிர் அந்த தண்ணீரில வாழக்கூடிய ஜீவராசிகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு மேல இங்க கண்ணாடியை போட்டுறணும். அந்த கண்ணாடியில டச் பண்றது தெரியக்கூடாது. கண்ணாடி இருக்கிறதே தெரியக்கூடாது. தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க அப்படி உள்ள வர்றாங்க. உள்ள வரும் பொழுது அவங்க தன்னுடைய தண்ணியா இருக்கு அப்படி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வீரர்கள், அவங்களுடைய அமைச்சர்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அப்படியே படையோட உள்ள வர்றாங்க. பார்த்தா தண்ணீர். அல்லாஹ் குறிப்பிடுறான் குர்ஆன்ல, தன்னுடைய அந்த 2 கெண்டைக்காலுக்கு மேல அப்படியே ஆடையை உயர்த்தினாங்க. தண்ணி நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி காலை உயர்த்தினாங்க. ஆனா அதற்கு எதற்காக உயர்த்தினாங்க என்பது தஃப்சீர் சொல்லும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது தனி ஒரு வரலாறு. இப்படியே வரலாறாவே இருக்கு. அவ்வளவு அற்புதங்கள். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை எழுப்பினாங்க. 3 மணி நேரம் ஏறக்குறை அதிகபட்சமாக 3 மணி நேரத்துல இன்னைக்கு அந்த மாதிரி செய்ய முடியுமா? உருவாக்க முடியுமா? ஒரு ஒட்டு இல்லாத பெரிய கிலோமீட்டர் கணக்கு அளவுக்கு கண்ணாடி உருவாக்கி மேல கீழே தண்ணியை ஊத்தி பார்த்தா கண்ணாடி இருக்கிறது தெரியாது. அல்லாஹ் சொல்றான்ல, அப்படி ஒரு கவாரிய கண்ணாடியில் அப்படி உருவாக்கப்பட்டிருந்தது. அது ஜின்களா இந்த ஷைத்தான்களா இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி தந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கு வஃபல்லனி அலா கதீர் மின் இபாதில் முஃமினீன், நிறைய மோமின்களை விட அல்லாஹ் என்ன மேன்மையாக்கி வச்சான். வஆத்தானி முல்கன் அதீமன் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு இப்படி ஒரு ஆட்சி யாரும் செய்ய முடியாது. அது அவங்களே கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த ஆட்சி நீ தந்துட்டான், இந்த மாதிரி ஆட்சி நீ யாருக்கும் கொடுக்க கூடாது, அந்த தனித்தன்மை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்தான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்ச மாதிரி யாரும் செய்ய முடியாது இல்ல. மனிதர்களை வேண்டாம் ஆட்சி செய்யலாம், ஜின்களை ஆட்சி செய்ய முடியுமா? ஷைத்தான் ஆட்சி செய்ய முடியுமா? மிருகங்கள் ஆட்சி செய்ய முடியுமா? பறவைகளை ஆட்சி செய்ய முடியுமா? எல்லா ஜீவராசிகளையும் ஆட்சி செய்த ஒரே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அவருக்கு வஜஅலனி முல்கன் தய்யிபன் லைஸ ஃபீஹா ஹிசாப், லைஸ ஃபீஹி ஹிசாப், என்னுடைய ஆட்சி பரிசுத்தமான ஆட்சி. இந்த ஆட்சியை பத்தி ஆகிரத்துல கேள்வி கணக்கு கிடையாது. ஏன்னா எந்த தவறும் இல்லாத ஆட்சிங்கிறான். பரிசுத்த ஆட்சி எல்லாம் எனக்கு தந்தான். ஆட்சின்னா எத்தனை தவறுகள், ஊழல், லஞ்சம், மேல வாங்குறதை விட கீழே வாங்குறதுன்னு அதிகமா இருக்கும். டேபிளுக்கு கீழே அவன் அதுல சம்பாதிக்கிறதுன்னு அதிகமா இருக்கு. ஆட்சி என்றால் தையிபன் லா ஹிசாபவி, கேள்வி கணக்கு இல்லாத அற்புத ஆட்சியை வழங்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விளம்பினாங்க. அவங்க புகழ்ந்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி கலிமத்தஹு, அவனுடைய வார்த்தையாகவே என்னை ஆக்கினான். கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே அவங்க. நீ உண்டாக ஒரு கணவன், ஒரு ஆணினுடைய தொடுதல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லையே. வஜஅல மிஸ்லி மிஸ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்று அல்லாஹ் படைத்தான்.
அம்மா இருந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அம்மாவும் இல்ல பாப்பாவும் இல்ல இல்லையா? ஆக அது மாதிரி என்னை என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். மின் துராப், அவர்களை துராபில் இருந்து படைத்தான். தும்ம கால லஹு குன் ஃபயகுன், நீ உருவாகு என்றால் அது உருவாயிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாயிட்டாங்க. அத போல அல்லாஹ் தஆலா என்னுடைய வயிற்றிலே ஊதினான், நீங்க உருவாகு என்று சொன்னான். அவனுடைய கலிமாவாக நான் இருக்கிறேன். வஅல்லமனில் கிதாப் வல் ஹிக்மத வத் தௌராத் வல் இன்ஜீல், தௌராத்தை இன்ஜீலை அல்லாஹ் எனக்கு கற்றுத் தந்தான், வேதங்களை கற்றுத் தந்தான். அது மாத்திரமல்ல, நான் களிமண்ணால் செய்த வைகளை பறவைகளாக உருவாக்கினான். அந்த குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால ரொம்ப அற்புதமா சொல்லுவான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆற்றலை எல்லாம். அவங்க என்ன செய்ய, பறவைகளை உருவாக்கினார்கள். ஃபனஃபக ஃபீஹி, அதுல ஊதுனாங்க, அந்த பறவைக்கு ஹயாத் வந்து அது பறந்துருச்சு. பீதினில்லா வஜஅலனி, என்னை மேலும் ஆக்கினான். ஓபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ ஓஹில் மூத்தா பீதினில்லா, குஷ்டரோகிகள், கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், கண் தெரியாதவர்கள் எல்லாம் தடவுனா நம்ம போதும், பீதினில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அப்படி தடவுனா அவங்க எல்லாம் சோமாயிடுவாங்க. சரி, இதெல்லாம் பரவாயில்ல. மௌத்தானவர்களை கும்பி இதுனில்லா நான் சொன்னா அவங்க ஹயாத் ஆயிடுவாங்க. எத்தனை நிகழ்வுகள் தெரியுமா வரலாற்றில்? அற்புதமான நிகழ்வுகள்லாம் இருக்கு. அவங்க ஹயாத் ஆக்கினதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால மௌத்தானவங்களாம் ஹயாத் ஆக்கினாங்க. பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்படியெல்லாம் செய்தானே. வரஃபஅனி, அல்லாஹ் என்னை வானத்திற்கு உயர்த்தினான். வதஹரனி வஆதனி வஉம்மி மினஷ் ஷைத்தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் ஒரு தடவை அப்படி டச் பண்ணிடுவான். எவ்வளவு சாலிஹான ஆட்களா இருந்தாலும் ஒரு தடவை டச் பண்ணுவான். குழந்தை பிறந்த உடனே அதை டச் பண்ணுவான். ஆனால் என்னையும் என் தாயையும் அவன் தொடவில்லை. அப்படி எங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹுக்கே, அந்த அர்ஹமுர் ராஹிமீனுக்கே எல்லா புகழும் என்று அப்படி பேசினாங்க. கடைசி சிறப்புரையாளர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்படுது. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க என்று கண்மணியாம் நம் உயிரில் மேலான ஹத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அவங்க வந்து அவங்க பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொல்றாங்க. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவங்களுடைய தனித்தன்மை. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அர்ஸலனி ரஹ்மத்தல் லில் முஃமினீன். என்ன மோமீன்களுக்கு, இந்த உலகத்தாருக்கு ரஹமத்தாக அனுப்பினானேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல எப்படி சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வர்றாங்க. என்ன அப்படி கண்ணியப்படுத்தினா இப்படி கண்ணியப்படுத்தினான்னு பிற நபிமார்கள், அதெல்லாம் சரி. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தனித்தன்மையை பாருங்கள். அவர்கள் முதலாவது எடுக்கிறாங்க, ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு, உலகத்தாருக்கு என்னை ரஹமத்தாக ஆக்கி வைத்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை முதல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டான். அவன் பெரிய ராஹீம், அவன் பெரிய ரஹீம், என்ன ரஹமத்தாக அனுப்பி வைத்திருக்கிறான். என்னை பஷீரன் வ நதீரா, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்பவராகவும் நரகத்தை கொண்டு எச்சரிப்பவராகவும் அனுப்பி வைத்து, அன்ஸல அலையல் ஃபுர்கான், குர்ஆனை என் மீது இறக்கி வைத்தான். அதோடு மாத்திரம் அல்லாமல் எத்தகைய குர்ஆன் தெரியுமா? பயானுல் லிக்குல்லி ஷை, எல்லா விஷயங்களும் அதில் இருக்கிறது. மற்ற வேதங்கள் அப்படி கிடையாது, எல்லா செய்தியும் இருக்கிறது. வஜஅல உம்மதி கைர உம்மத்தில் லின்னாஸ் உஹ்ரிஜத், உலகத்தில் வந்த உம்மத்துக்களில் எல்லாம் சிறந்த உம்மத்தாக என் உம்மத்தை ஆக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு ஷுக்ர் செய்யணும், எவ்வளவு நன்றி பாராட்டணும். எல்லா உம்மத்துக்கள்லையும் அல்லாஹ் தான் சொன்ன, குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் வந்த அத்தனை உம்மத்துக்களிலும் சிறந்த உம்மத்து நீங்கள் தாங்கிறான். கண்ணீர் கொட்டணும், கண்ணீரை சிந்தி அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக நம்ம வந்தது, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, எவ்வளவு கிருபையானவன். அல்ஹம்துலில்லாஹ். வஜஅல உம்மத்தி உம்மத்தன் வஸ்தா, என்னுடைய உம்மத்தை எப்படி ஆக்கி வைத்தான் தெரியுமா? நடுநிலை உம்மத்தாக ஆக்கி வச்சான். சில உம்மத்துகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான், சட்டங்கள்லாம் கடும் கஷ்டமாக இருந்தது. சில உம்மத்துகளுக்கு ரொம்ப லிபரலா இருந்தது, ஆக பள்ளத்துல இருந்து. ஆனால் என்னுடைய உம்மத்தை கஷ்டமும் இல்லாமல் ஒண்ணும் இல்லாம அப்படிலாம் இல்லாம நடுநிலையாக உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான்.
ஓஹுமுல் ஆஹிரூன் ஓஹுமுல் அவ்வலூன வல் ஆஹிரூன். என்னுடைய உம்மத்து ஆரம்பமானவர்கள், என்னுடைய உம்மத்து ஆஹிரானவர்கள், கடைசியானவர்கள் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்னுடைய உம்மத்து ஆரம்பம், என்னுடைய உம்மத்து கடைசி என்றால் என்ன என்பதை குறித்து அறிஞர்கள் எழுதும் பொழுது ஷரஹ்ல எழுதுறாங்க, நம்ம கடைசியா வந்த உம்மத்து தான். ஆனா சொர்க்கத்துக்கு போறது அப்ப ஆகிரும், நம்ம கடைசியா வந்தவங்க. சொர்க்கத்துக்கு போறதுல நம்ம ஃபர்ஸ்டா இருப்போம். எல்லா உம்மத்தை விடவும் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா முதல்ல சொர்க்கத்துக்கு போன அனுப்புறான். ரேஷன் கடையில கடைசியில வந்துட்டு போய் முதல்ல வாங்க முடியுமா? கியூல நில்லையா, எல்லாம் அவங்களாம் மனுஷன் இல்லையான்னு கேட்பான். இது அல்லாஹ்வினுடைய கருணை இந்த உம்மத்தின் மீது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த கருணை அது. அதோடு மாத்திரமல்லாமல் இன்னொரு விளக்கத்தையும் சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் நாம் கடைசியாக வந்தவர்கள், ஆனால் முதலாவதாக ஷஃபாத் செய்யப்படுபவர்கள். அந்தந்த நபிமார்கள் அவங்களும் ஷஃபாத் செய்வாங்க அவங்களுடைய உம்மத்துக்கு, ஆனால் முதல் ஷஃபாத் யாருக்காக செய்யப்படும்? நமக்காகத்தான் செய்யப்படும். இப்படியும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் வவலஅ அன்னி விஸ்ரி வரஃபஅ லி திக்ரி வஜஅலனி ஃபாத்திஹன் வஹாத்தமா, என்னை அல்லாஹ் தஆலா எல்லா விஸ்ர்கள் விலங்குகளை எல்லாம் உடைத்தான், என்னை கண்ணியப்படுத்தினான், என்னுடைய பெயரை அவன் உயர்த்தினான். பாங்கிலே ரசூலுடைய பெயர், தொழுகையிலே ரசூலுடைய பெயர், ஹுத்பாவில் ரசூலுடைய பெயர், சுவனத்தில் ரசூலுடைய பெயர், ஹூரின் பெண்களினுடைய நெஞ்சிலே ரசூலுடைய பெயர், நெற்றியிலே பெயர், அதனுடைய வீடுகளிலே அரிசியிலே ரசூலுடைய பெயர். என்னுடைய பெயரை அப்படி உயர்த்தினானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழுகிறார்கள். கூட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு. இப்போ யார் இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் மட்டுமே நிக்கிறாங்க, ரெண்டு பேரும். நபிமார்களின் கோணும் மலக்குமார்களின் கோணும் ரெண்டு தலைவர்கள் தான் நிக்கிறாங்க. இப்போ முன்னெடுத்து போகணும். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இறை தரிசனத்திற்காக அவர்கள் முன் செல்ல வேண்டும். இறை தரிசனத்துக்காக போகும் பொழுது பார்த்தா ஒரு பெரிய திரை, ஒளிமயமான திரை, அதெல்லாம் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகள் இல்லை. நாளை ஆகிரத்தில் நாம் பார்க்கும் போது மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒளி திரையை பார்க்கறாங்க, பிரம்மாண்டமான திரை, பல 100 அல்லது பல 1000 பல லட்சம் மைல் அந்த திரை இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே திரை, ஒளியால் ஆன திரை. அதுக்குள்ள போலான்னு நாயகமே நீங்க போங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஜிப்ரைல் இது நியாயமா? இவ்வளவு தூரம் என்னோட வந்துட்டு இப்படி தன்னந்தனியா நான் விட்டுட்டு போறீங்களே, உள்ள போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயகமே, நான் வலிமையானவன் தான், சக்தியானவன் தான், இதுல போய் நான் நுழைஞ்சா நான் கரிஞ்சு போயிடுவேன், அது அவ்வளவு பெரிய வலிமை, உங்களை தவிர வேற யாரால் நுழைய முடியாது நாயகமே என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரைக்குள் இருந்து ஒரு மலக்கு வெளியில வர்றார். மன்ஹாதா சரதாசு கேட்கறேன், இது யாரு இங்கிருந்து உள்ள வெளியில வர்றாரு? ஜிப்ரீல் சொல்றாங்க, வல்லதி பஅஸக பில் ஹக்கி இன்னீ லஅக்ரபுல் ஹல்கி மக்கானன். நாயகமே, அல்லாஹ் இந்த படைப்புகளில் குறிப்பாக மலக்குமார்கள்ல அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவன் நான் தான், அதுல சந்தேகமில்லை, அல்லாஹ் அதை சொல்லி இருக்கிறான். ஆனா وَإِنَّ هَذَا الْمَلَكَ مَا رَأَيْتُهُ مُنْذُ خُلِقْتُ قَبْلَ سَاعَتِي هَذِهِ. இந்த மலக்க நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் நான் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நாயகமே, யாருன்னு எனக்கு தெரியாது. உடனே அவர் வந்தவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தான் வர்றார். அந்த திரைக்கு பின்னால் இருந்து சப்தம் வருகிறது, சதக்க அப்தி, என்னுடைய அப்து சொன்னது உண்மைதான், அன அக்பர் அன அக்பர், நான் தான் பெரியவன், நான் மட்டுமே பெரியவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய இந்த சப்தம்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம கற்பனை பண்ண முடியாது. நமக்கு இந்த சப்தம் தானே தெரியும், கோழி சத்தம் தெரியும், வாங்கோழி சத்தம் தெரியும், குதிரை கணைக்கிறது தெரியும், காக்க கத்துற, இதெல்லாம் சப்தங்கள். இந்த சப்தங்கள் அல்லாஹ்வினுடைய சப்தத்திற்கு ஒலி இல்லை, சவுண்ட் கிடையாது, அதெல்லாம் உணர்வது. அங்கிருந்து சப்தம் வருகிறது, அதை இவர்கள் கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, சதக்க அப்தி, என்னுடைய அடியார் சொன்னது உண்மை, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நானே பெரியவன். அந்த மலக்கு சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து சப்தம் வருகிறது, சதக்க அப்தி,
ஆமாம், என்னுடைய அடியார் சொன்னது உண்மை. லா இலாஹ இல்லான, என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது, நான் மட்டுமே இறைவன். அல்லாஹ் தன்னுடைய கிப்ரியத்தை வெளிப்படுத்துறான். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அடுத்து இந்த மலக்கு சொல்றார், சதக அப்தி, என்னுடைய அடியார் சொன்னது உண்மை. அன அர்சல்து முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினேன். மலக்கு திருப்பி சொன்னாங்க, ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா கத் காமத்திஸ் ஸலா அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க. தொழுகை சொல்ற மாதிரி, இகாமத் சொல்ற மாதிரி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பொழுதும் சொன்னான், அன அக்பர் அன அக்பர் சதக அப்தி லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போதும் சொன்னான் அல்லாஹ் லா இலாஹ இல்லான. அந்த மலக்கு மறைஞ்சிட்டான். எப்படி வந்தாங்க, எங்க போனாங்க, இது யாரு? ஜிப்ரீல் சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒளித்திரைக்குள்ளால் அவர்கள் நுழைகிறார்கள். அருமையான பெருமக்களே, இறை தரிசனம் என்பதுதான் இன்றைய உரையின் தலைப்பு. ஆனால் அந்த தரிசனத்துக்குள்ள நாம் இன்னும் வரல, நேரம் கடந்திருக்கிறது. நான் இறை தரிசனத்தை டச் பண்ண ஆரம்பிச்சா 9 தாண்டிடும், 9 மணியை தாண்டிடும். ஆனாலும் நான் என்னுடைய உரையின் நிறைவுக்கு நான் வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி அடுத்த நிகழ்விலும் அது தொடரும். ஏனெனில் இதெல்லாம் சொல்ல வேண்டிய செய்திகள். நான் இவ்வளவு டைம் எடுக்க நான் நினைக்கல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அதற்கு உள்ள போறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த ஒளி திரைக்குள் நான் நெருங்கிய பொழுது சமிஅத்து ஸரீஹல் அக்லாம், கலம் எழுதும் இல்லையா, பேனா, ஒல் கலம், பேனாவின் மீது சத்தியமாக. அந்த பேனாக்கள் லௌஹ்ல எழுதிக்கிட்டு இருக்குல்ல, அந்த எழுதக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். கிச்சு கிச்சு எழுதுமா இல்லையா, நம்ம அப்படி கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா அதெல்லாம் தாண்டது அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆனா அது பிழையாக கூட இருக்கலாம். அந்த சப்தத்தை நான் கேட்டேன். அதற்கு பிறகு ஒரு வாகனம். இதுவரைக்கும் எத்தனை வாகனம்? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, காபாவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கிலே வந்தார்கள். அங்கிருந்து ஏணி, அதை பற்றி நாம் விவரித்து விட்டோம். 2வது வாகனம். 3வது மலக்குமார்களுடைய ரெக்கையில் அவர்கள் வந்தார்கள் 7 வானம் வரை. 4வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கையில வந்தாங்க. அடுத்த வாகனம் ரஃப் ரஃப். அந்த வாகனத்தினுடைய பேர் ரஃப் ரஃப், சுவன கட்டில், சுவனப்பட்டு விரிக்கப்பட்ட கட்டில். நான் எங்கோ படித்த ஞாபகம் இருக்கிறது. அதை அல்லாஹ் எப்படி உருவாக்கினான் என்று சொன்னால், ஒளி, இந்த லைட் வெளிச்சம் இருக்குல்ல, ஒளியும் காற்றும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறான். அப்படி ஒரு வாகனத்தை யாரால உருவாக்க முடியுமா? தன்னுடைய ஹபீபுக்காக. அது சுவனக்கட்டில், தங்க கட்டில் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை அறிஞர்கள் சொல்வார்கள். மொத்தத்தில் அப்படி ஒரு வாகனம் யாருக்கும் தரப்பட மாட்டாது, கியாமத்திலும் சரி இந்த துனியாவிலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷல் வைக்கல். அதிலே அவர்கள் ஏறி உட்கார்ந்து அந்த ஒளிக்கடலுக்குள் நுழைகிறார்கள். யாரும் இல்லாத பகுதி, எந்த சப்தமும் இல்லை. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நிசப்தமாக இருக்கிறது, எதுவுமே இல்லை. அப்படியே ஒளிக்கடல்கள் தான். அந்த ஒளிக்கடல்களை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, அதற்கு முன்பாக கூட நிறைய கடல்களை நான் கடந்தேங்கிறாங்க. நீர் உள்ள கடல்களை நான் கடந்தேன். ஒரு கட்டத்தில் அது வெண்கடலாக இருந்தது, எல்லாம் வெள்ளை வெள்ளேண்டு அப்படி இருக்கு, கடலை பால் மாதிரி இருக்கு. அதற்கு அடுத்த பிரகாரம் இரத்த நிறத்தில் சிகப்பு கடலாக இருந்தது. அடுத்து மஞ்சள் கடல், அதற்கடுத்து கருங்கடல், கருப்பு கடல். எல்லாம் நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவைகள் எல்லாம் கடந்துதான் இந்த ஒளிக்கடல். இந்த ஒளிக்கடலுக்குள் அவர்கள் திரைகள், அந்த திரைகள் என்று சொன்னால் ஒளியினாலான திரை. 70,000 திரைகள் இருந்தது. 70,000 திரைகள். ஒரு திரையை போன்று இன்னொரு திரை இல்லை, ஒரு திரையை போன்று இன்னொரு திரை இல்லை. அப்படி வித்தியாசப்பட்டது. ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்கும் இடையில் உள்ள தூரம் 500 வருஷ பிரயாண தூரம். 70,000 எவ்வளவு தூரம் நீங்க பாருங்க. எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. எல்லாவற்றையும் கடந்து போகும் பொழுது அரிஷை அவர்கள் நெருங்குகிறார்கள். அப்படி நெருங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டம் வரும் இல்ல, ரப்ப சந்திக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படின்னு ஒரு பதட்டமும் ஒரு திடுக்கமும் இருந்தது. துணையாக ஜிப்ரீலும் இல்லையே,
ஜிப்ரீலும் இல்லையே என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏங்கி போனார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு சப்தம் வந்தது, கிஃப் யா ரசூலல்லாஹ், நாயகமே கொஞ்சம் நில்லுங்கள், இன்ன ரப்பக லயுஸல்லி, உங்கள் இறைவன் தொழுது கொண்டு இருக்கிறான் அப்படின்னு. இந்த தொழுதுன்னா நம்ம தொழுற மாதிரி இல்லை, அல்லாஹ் தன்னையே புகழ்றது. அதுவும் அது தெளிவா வருது, சுபஹானி சுபஹானி, நான் மிக தூய்மையானவன், நானே புகழுக்கு தகுதியானவன், தஸ்பீஹ் செய்வதற்கு தகுதியானவன் நான் மட்டுமே என்று தன்னையே அவன் புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். மனிதர்கள் தன்னையே தான் புகழக்கூடாது, இல்ல, அது தப்பு. ஆனா அல்லாஹ் அது அப்படி தன்னை புகழ்வது என்பது அல்லாவுக்கு மட்டுமே. ஆனால் முத்தக்கப்பீர், நான் மட்டுமே பெருமைக்குரியவன், நான் மட்டுமே பெருமை பாராட்டுபவன் ரப்புல் ஆலமீன். நம்மெல்லாம் அவனுடைய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நாயகமே நீங்கள் சற்று நில்லுங்கள், சற்று நில்லுங்கள், உங்கள் ரப்பு தொழுது கொண்டிருக்கிறான், இன்ன ரப்பக லயுஸல்லி. அங்கிருந்து சப்தம் வருகிறது, சுப்ஹானி சுப்ஹானி சுப்ஹானி, சபகத் ரஹ்மதி அலா கல்பி. எவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் சொல்றான். என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹமத்து முந்தி விட்டது, மிகைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய அருள் மிகைச்சிரும் அவனோட கோபத்தை விட. நாளைக்கு ஏதாவது தப்பு தவறுனாக்கள் இருந்தாலும் கூட அவன் அருளாளன் மன்னிச்சிருவான் நம்மளை இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்களோட ஷஃபா. அதுக்காக நம்ம தப்பு செய்யணும் தூண்டுறது அல்லது, தப்பே செய்யாமல் இருந்தால் இன்னும் அல்லாஹ்வுக்கு நம்ம நெருக்கமாயிடுவோம். அவன் மன்னிப்பான் என்று ரஜா வைக்கணும். ஒரு மோமினுடைய ஈமான் எப்படி இருக்கணும்? பைனல் ஹௌஃபி ஒரு ரஜா. தவறு செய்தால் தண்டித்து விடுவான், நாம் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவான், தவறு செய்தால் தண்டிப்பான் என்ற பயமும், நாம் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும். இந்த பயத்துக்கும் ஆதரவுக்கும் இடையில் இருப்பதுதான் ஈமான் என்றார்கள். பைனல் ஹௌஃபி ஒரு ரஜா, இதுதான் ஈமான் என்று அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த ஹௌஃபையும் ரஜாவையும் அல்லாஹ் நமக்கு அத்துணை பேருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ் சொன்னான், சுப்ஹானி சுப்ஹானி, நானே மிக தூய்மையானவன், நான் தான் தூய்மையானவன், அசுத்தம் என்பது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை தானே. அல்லாஹ் பரிசுத்தமான அல் குத்தூஸ், மிக தூய்மையானவன். சபகத் ரஹ்மதி அலா கல்பி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அருள் மிகைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்விடம் இருந்து அழைப்பு வருகிறது, உத்னுயா கைரல் பரியா, உத்னுயா அஹ்மத், உத்னுயா முஹம்மத், வாங்க வாங்க வாங்க, கைருல் பரியா, படைப்புகளில் மிகச் சிறந்தவரே, அஹ்மதே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள். ஃபதனா ஃபததல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதனா ஃபததல்லா, அவர்கள் நெருங்கி போனார்கள். அப்படி நெருங்கி போகும் பொழுது முதலாவதாக அரிஷை பார்க்கிறார்கள். அரிஷினுடைய பிரம்மாண்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரம்மாண்டத்தை விட பன்மடங்கு பெருசாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில் இந்த அரிஷை குறித்தும் அல்லாஹ்வை நேருக்கு நேராக அவர்கள் சந்தித்ததை குறித்தும் நாம் விரிவாக பேசுவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யட்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆஷிக் ரசூல்களிலே நம்மை ஆக்கி வைத்து அவன் எதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு உணர்த்தினானோ அதையெல்லாம் அங்கீகரித்து நம்பக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைத்து நாளை மறுவுலகத்தில் இது போன்ற காட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தால் காணுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோம்.